சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க. நான் பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கிலீஷ் வீடியோவாக இருக்கும் இது. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியோட வியூஸ் இருக்கும். இங்கிலீஷ் வீடியோன்றதுனால ஒன்றும் இல்லை, லெவல்ஸ் நமக்கு சார்ட்டுன்றப்போ நீங்கள் அதை எடுத்து அனலைஸ் பண்ணிங்க. ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க, சார்ட்டை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோம். 12 மந்த் சார்ட்டு ஆல் டைமில் ஹையர் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படி 6 மந்த் சார்ட்டு, 3 மந்த் சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. மந்த்லி சார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் சைட்வைஸில் இருக்குது. ஓகேவா? இந்த ஆக்சுவலாக ஓவராலாக நீங்கள் எடுக்கணுன்னா இந்த 4000 பாயிண்டில் தான் மார்க்கெட் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த 4000 பாயிண்ட்ஸ். அப்போது இதுக்கான சட்டன் ஏதாவது இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறப்போ ஒன்று சைட்வைஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலாக மந்த்லி 3 மந்த்ஸ் இல்லை, மந்த்லியும் இல்லை, வீக்லின்றப்போ மார்க்கெட் வந்து ஹை தான் போயிருக்கே தவிர என்ன இருக்குது ஆக்சுவலாக இந்த லோ. ஓகேங்களா? இந்த ஹை. ஸோ இதில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த 4000 பாயிண்ட்டுன்றது ஆல் டைம் ஹை. இதை மட்டும் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு லோ அண்ட் ஹைன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது இதை வந்து பிரேக் பண்ண தான் 60,120 பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ஹை போகலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து நமக்கு மறுபடியும் ஓகேங்களா? $57,700 இந்த லோ, இந்த ஹை, இந்த ஹை, இந்த லோ. ஓகேங்களா? சின்ன ஒரு கரெக்ஷன். மார்க்கெட்டு இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டே சார்ட்டு நம்ம இன்னுமே நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த லோ டூ மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு, இங்கே வந்துடுற மார்க்கெட்டு 57,700 வந்த மார்க்கெட்டு மறுபடியும் நமக்கு என்ன இருக்குன்னா 60,000. ஓகேங்களா? 60,100 வரை போயிட்டு சின்ன ஒரு ரீடேஸ்மெண்ட். இந்த லோ டூ இந்த ப்ரீவியஸ் ஹை ஒரு ரீடேஸ்மெண்ட்டு. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங்காக வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் இந்த லோவெல்லாம் இருக்குல்ல,
ஸோ இது வந்து சின்ன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ரியாக்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் இங்கே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட்டு, மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ. ஓகேங்களா, ப்ரீவியஸ் ஹை. இப்போ நமக்கு நாளைக்கு வர ட்ரேடிங் செக்ஷன், அப்கமிங் ட்ரேடிங் செக்ஷனில் மார்க்கெட் வந்து 60,170 பிரேக் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த லோவில் என்ட்ரி கேப் அப்பு, இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா, we have the market will be coming the downtrend. Okay, here we will be seeing the clear pattern. Okay, otherwise not breakout for this high means market come to again downtrend for coming trading section. So you will clearly note it. லெவல்ஸ். ஓகே, கிளியராக வந்து நம்ம இந்த வியூவை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 0.69. ஓகேங்களா, 60,105, 60,000க்கு மேலே மார்க்கெட் இந்த மண்டேவோட ஓப்பனிங் வந்து இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ மார்க்கெட் செல் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு டார்கெட் வந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்டு தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, 57,762. இல்லை அப்படின்னா இந்த ஹை டு இந்த லோ, இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவலு. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டாக ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஸோ நான் கொஞ்சம் ஃபேஸ்லெஸ் இதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம் நமக்கு. அதர்வைஸ் வந்து லெவல்ஸ் வந்து அந்த சைட்வைஸ் மார்க்கெட் தான். உங்களுக்கு ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து சைட்வைஸ் மார்க்கெட் தான். அந்த லெவல் ரேஞ்ச் போன்ற பிரேக் ஆகுது அப்படின்னா பை போயிடலாம். கிளியராக வந்து அந்த ஹை 60,000 இருக்குல்ல, 60,100 இருக்குல்ல, அதை பிரேக் அவுட் பண்ணுறதுனா பை போயிடலாம். அந்த 60,000க்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் பிலோ வர்றப்போ நீங்கள் செல்லுன்ட்டு எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இதுதான். ஏதாவது டவுட் இருந்தால் பார்க்கலாம். இல்லைனா ஷார்ட்ஸு வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து மார்னிங்கில் ஒரு 4 இல்லை 3 ஸ்டாக்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 3 இல்லை 4 முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக தான் தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் போகணும், ஸ்விங் ட்ரேடாக தான் போகணுமே தவிர ட்ரேடிங் போகக்கூடாது. ட்ரேடிங்னால் அதுக்கான ரேஞ்ச் இருக்கும், அதுக்கான அப்டேட் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.